இதில் ஒரு சூப்பர் ஜாப் வேக்கன்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு ஜாப் சீக்கர்ஸ் வை சேனல். ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அங்கேருந்து தான் வேக்கன்சி வந்து வெளியிட்டிருக்காங்க. சாயிலிய மகாரத்னா சிபிஎஸ்சி அங்கேருந்து ஸ்டீல் மேக்கர் ஆஃப் தி நேஷன் அங்கேருந்து வேக்கன்சி வெளியிட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கெமிக்கலில் ஒரு 5 வேக்கன்சி, சிவிலில் 14 வேக்கன்சி, கம்ப்யூட்டரில் 4 வேக்கன்சி, எலக்ட்ரிக்கலில் 44 வேக்கன்சி, இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் 7 வேக்கன்சி, மெக்கானிக்கலில் 30 அண்டு மெட்டலர்ஜியில் 20 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இந்த வேக்கன்சியோட டீட்டெயில்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கீழே கம்யூனிட்டி வைஸ் வேகன்சி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 124 போஸ்ட் வந்து இருக்குது. யூஆரில் ஒரு 35 வேக்கன்சி, ஓபிசியில் வந்து ஒரு 31 வேக்கன்சி, எஸ்சியில் 22, எஸ்டியில் 18 அண்ட் இடபிள்யூஎஸ்சியில் 18 வேக்கன்சி வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து எலிஜிபிலிட்டி க்ரிட்டீரியா சொல்லியிருக்காங்க பாருங்கள். எலிஜிபிலிட்டி க்ரிட்டீரியாவை பொறுத்த வரைக்கும் ஏஜ் வந்து 28 வயசுக்குள்ளே இருக்கணும். 5/12/2025 அதில் வந்து அந்த டேட்டை பொறுத்த வரைக்கும் 28 அண்டு 5/12/1997 முன்னதாக பிறந்ததாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 5 இயர்ஸும், ஓபிசியாக இருந்தீங்கன்னா 3 இயர்ஸு அண்டு பிடபிள்யூடி கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா 10 இயர்ஸ் ஃபார் ஜென்ரலு, 15 இயர்ஸ் ஃபார் எஸ்சி எஸ்டி அண்டு 13 இயர்ஸ் ஃபார் ஓபிசி கேட்டகரி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து குறைஞ்சது 45 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன், அப்பர் ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மினிமம் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 65 மார்க், அதாவது 65% வந்துட்டு நீங்கள் வச்சுருக்கணும். கெமிக்கல், சிவில், கம்ப்யூட்டர், எலக்ட்ரிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், மெக்கானிக்கல் அண்டு மெட்டலர்ஜி அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு டைம் வந்துட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து டிசிப்ளின் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு கேட்டகரியிலே எந்தெந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இப்போ கெமிக்கலை பொறுத்த வரைக்கும் கெமிக்கல் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, எலக்ட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு டைம் வந்துட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து ரிலாக்ஸேஷன் இன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் டிகிரி அப்படி டிசிப்ளினில் வந்துட்டு நீங்கள் 55% மார்க் வந்து எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். அடுத்து செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் எக்ஸாம் உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு இருக்கும், சிபிடி முறையில் தான். டென்டேட்டிவ்லி இந்த எக்ஸாம் வந்துட்டு உங்களுக்கு 2026 ஜனவரி ஆர் பிப்ரவரியில் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்துட்டு சென்டரை பொறுத்த வரைக்கும் எங்கெங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா பெங்களூரு, பிலாய் நகர், போபால், புவனேஸ்வர், சென்னை, டேராடூன் அந்த மாதிரி பிளேசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு டைம் வந்துட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து ஆன்லைன் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 200 மார்க்குக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நாலேஜ் ஆஃப் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 40 மினிட்ஸ் இருக்கும். 100 மார்க் வந்து உங்களுக்கு வந்துட்டு ஆப்டிடியூட் டெஸ்ட்டு டூரேஷன் வந்துட்டு 80 மினிட்ஸ் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து குரூப் டிஸ்கஷன் வந்து கண்டிப்பாக இருக்கும், குரூப் டிஸ்கஷன்ஸ் ஆஃப் இன்டர்வியூ. அடுத்து பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் இருக்கும். ட்ரைனிங் அண்டு ப்ரொபோஷன் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 50,000 சொல்லியிருக்காங்க. 50,000லேருந்து 1,60,000 வரை சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ ஆனம் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க, E1 கிரேடுன்னு சொல்லிட்டு. அடுத்து பிளேஸ்மெண்ட் போட்டிருக்காங்க பாருங்கள். பிளான்ட் யூனிட்டு மைன் லொக்கேஷன் வந்து எங்கே அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கீழே வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றது வந்து. ஜென்ரலாக வந்துட்டு 1050 ரூபா வந்துட்டு ஃபீஸ் சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஓபிசி, என்சிஎல், இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டுக்கு. அப்புறம் 300 ஃபீஸ் வந்துட்டு எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி இஎஸ்எம் அந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து ப்ராசஸ் ஆஃப் சப்மிஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ டீட்டெயில் தான் இதில் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5/12/2025 கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.